உணவு உரிமை எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் ஹலாலுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்குது. உடை உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அவங்கவுங்க விரும்பிய உடைகளை அணிந்து கொள்கிறார்கள், விரும்பிய விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதில் ஹிஜாபுக்கு எதிராக பாஜக போராடுது. பொது இடங்களில் வழிபாடு செய்வது என்பது, அரசு அலுவலகங்களிலேயே தங்களுடைய மத அடையாளங்களை வைத்து வழிபடுவது என்பது உலகம் முழுவதும் பார்க்கிறோம், இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா அரசு அலுவலகங்களையும் பார்க்குறோம், பொது இடங்களில் பார்க்குறோம். கும்பமேளா பொது இடத்துல தான் நடந்துச்சு, ஹோலி பண்டிகை பொது இடத்துல தான் நடக்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு சாலையில் ஒரு முஸ்லீம் தொழுதுட்டா, ஒரு மாலில் ஒரு முஸ்லீம் தொழுதுட்டா, அதை தடுப்பதற்கு யோகி சட்டம் போடுறாரு, அங்கே போய் பாஸ்போர்ட்டை பறிப்பேங்கிறாரு. ஒரு மத பண்டிகை இன்னொரு மதத்தினுடைய பண்டிகை கொண்டாடுறதுக்கு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை துணி போட்டு மூடுறாரு. அப்போ பாஜகவுக்கு யாருடைய வழிபாடு பிரச்சனையா இருக்கு, யாருடைய அந்த விஷயங்கள் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா, முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் ஒவ்வொன்றா, உணவு உரிமை, உடை உரிமை, வழிபாட்டு உரிமை, வாழ் உரிமை உட்பட அத்தனையும் பறிக்கக்கூடிய ஒரு செயல் இன்னைக்கு வக்ஃபில் நிக்குது. இப்போ வக்ஃபு சட்டத்தில் அவங்க என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க? பெண்களை அதிகாரப்படுத்த போறாங்களாம். எந்த பெண்களை? இஸ்லாமிய பெண்களை. அதற்கு ஒரு திருத்தம். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் இப்போ இருக்கிற 12 உறுப்பினர்களில் 2 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய சிஇஓ என்கிற முதன்மை செயலாளர் பொறுப்பில் பெண் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராகவே பெண் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃபுக்கு அமைச்சராகவே பெண் இருந்திருக்காங்க. இந்திய அளவில் அது இருக்கணும்ன்றாங்க. சென்ட்ரல் வக்ஃபு ஆக்ட் தான். ஓகே, இது சட்டமே சென்ட்ரல் வக்ஃபு ஆக்ட் தான். அப்போ தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, இப்ப இருக்கிறாங்கன்னா அந்த வக்ஃபு ஆக்ட் அனுமதிக்காம, சட்டம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்குது. வக்ஃபு ஆக்ட் அனுமதிக்காம அது எப்படி சாத்தியம்? அந்த சட்டத்துல பெண்கள் வருவதற்கு தடை இருந்தால் நீங்க பாருங்க, பெண்கள் வருவதற்கு சட்டத்துல தடை இருக்கிறது, அதை நாங்க திருத்தி நாங்க சீர்திருத்துறோம்னு சொல்லலாம். இருக்கிறது எக்ஸிஸ்டிங்ல அந்த அனுமதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்ப நீங்க மற்ற மாநிலங்கள்ல பெண்கள் இல்லைன்னா அந்த பெண்களை நியமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சட்டத்தையும் திருத்துறீங்க. அப்ப என்ன அதுல சொல்ல வர்றாங்கன்னா, பெண்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட், அதே நேரத்தில் பெண்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்வது அப்படிங்கிறது இன்னொன்று. இப்போ உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறோம் அப்படின்னு சரி, முஸ்லீம் பெண்கள் மேல அக்கறையில் தானே அதை செய்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க நீதிபதிகள்? இந்தியா முழுவதும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றங்களில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க? கலெக்டராக முக்கியமான அதிகார பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? பல்கலைக்கழக வேந்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? வெளிநாட்டு துணை வேந்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் தேர்தலே போட்டியிடாமல் நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து உச்ச பொறுப்பில் வைக்கிறீங்க. அது மாதிரி எத்தனை இஸ்லாமிய பெண்களை கொண்டு வந்து வச்சிங்க? இஸ்லாமிய பெண்கள் அதிகாரப்படுத்துறது தானே மோடியினுடைய நோக்கம். அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்ல. ஒரு உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு, ஒவ்வொரு 2 இஸ்லாமிய பெண்கள் வரட்டும் அப்படின்னு செய்யலாம்ல. அப்ப இஸ்லாமிய பெண்களை அதிகாரப்படுத்துவதெல்லாம் நோக்கம். சரி, முஸ்லீம் பெண்கள் வக்ஃபு வாரியத்தில் கூட வர முடியாம இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, முஸ்லீம்கள் மேல ஒரு பழியை போடுவதற்கு இந்த திருத்தங்களை செய்யறாங்க.